1954 ஆங்கில புதினம் இது நோபல் பிரைஸ் பெற்றது. கிழவனும் கடலும். இந்த புதினத்தை பார்த்து படித்து வியந்து போனேன். ஏனென்றால் இந்த கிழவனும் கடலும் என்ற அந்த டைட்டிலை அந்த ஆசிரியர் 17 முறை மாற்றி மாற்றி அமைத்தார். அதில் உள்ள கான்செப்ட் என்னன்னா, தன்னம்பிக்கை. வயதான ஒரு பெரியவர், அவர் பேர் சாண்டியோ. அவர் என்ன பண்ணுறாருன்னு, மீனவர். அவர் கடலுக்கு போய் மீன் பிடிப்பது ஒரு வழக்கம். இதுக்கு முன்னாடி பல மீன்களை பிடித்திருக்கிறார். அவரிடம் மீன் பிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனோலின் என்ற ஒரு 18 வயசு இளைஞன் போகிறான். அவர் பின்னாடி போகிறான். அவர் தன்னுடைய முன்னாடி பிடித்த மீன்களை பற்றிலாம் சொல்கிறாரு கதையா. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் போகிறான். ஒரு மீன் கூட கிடைக்கல. திரும்பி வந்து இனிமேல் நான் அவர்கிட்ட வரலன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டான். ஆனால் 84 நாள் மீன் கிடைக்காத அந்த சாண்டியோவுக்கு 85வது நாள் ஒரு பெரிய மீன் கிடைத்தது. பெரிய மீன் போட்டை விட தாண்டி, போட்டில் ஏற்ற முடியல அவரால். அந்த மீனை பார்த்தோன்னே வியந்து போறாரு. அப்பா, எவ்வளோ பெரிய மீன்! இன்னைக்கு போய் நான் ஊரெல்லாம் சொல்லணும், மனோலின்ட்ட கூப்பிட்டு சொல்லணும், டே நீ மீன் பிடிக்கலன்னு சொன்னி, இன்னைக்கு பார்த்தியா எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த மீனை தன்னுடைய படகுக்கு பக்கத்தில் கட்டி இழுத்து வந்து கொண்டு இருக்கிறார். நடுக்கடல்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு பெரிய மீன். அதை சின்ன சின்ன மீன்கள் கடித்து அவர் கரைக்கு வரும்பொழுது வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கிறது. அங்கு மீன் இல்லை. அந்த மீன் முள்ளு. அதை பார்த்த எல்லாருமே வியந்து போறாங்க. அதை பார்த்த மனோலின் வந்து பார்த்தா, தாத்தா, உண்மையாகவே நீங்கள் உண்மையான மீன் பிடிக்காரர். காரணம் என்னன்னா, இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டம் வெற்றி பெற்று விட்டது. உங்களுடைய தன்னம்பிக்கை ஜெயித்து விட்டது. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று நம்பின அனைத்து பேருக்கும் இந்த நம்பிக்கை ஒரு உதாரணமாக இருக்கும். நாளையிலிருந்து நான் கண்டிப்பாக உங்க கூட தான் வருவேன் என்று அந்த மனோலின் சாண்டியோவிடம் சொன்னான். இந்த கதை என்னன்னா, ஒரு மனிதன் தன்னம்பிக்கையை இழக்காத பொழுதுதான் ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அவன் நினைத்த சிகரத்தை அடைய முடியும். கொஞ்சோண்டு ஏறிட்டு என்னால் முடியலன்னு கீழே விழுந்துட்டா கண்டிப்பாக அவனால் வெற்றி பெற முடியாது. மனம் தளராமல் உழைத்தால் மகுடம் உன் தலையில் வரும். இல்லை என்றால் மனம் சோர்ந்து விட்டால் உன் வாழ்க்கை செல்லா காசாக மாறிவிடும். அந்த சாண்டியோ என்பவர் வயதானாலும் தன்னுடைய தன்னம்பிக்கை இழக்கவில்லையே, அதிசயம் அல்லவா?